சாட்டைய அநீதிக்கு எதிராக சுழற்றுவோம்னு சொல்லிட்டு இப்ப ஏதேதோ காரணத்துக்காக நல்லவங்க மேலேயே சுழற்ற ஆரம்பிச்சிட்டீங்களே, இது நியாயமா? எம்எல்ஏவாவே வாழ்ந்துட்டு இருக்காருல்ல. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சகோதரர் டாக்டர் திரு டி.கே. பிரபு அவங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட் மெத்தட பத்தி. படிச்சது பல் டாக்டருக்கு, வச்சுக்கிற கிளினிக்கு பல் டாக்டர் கிளினிக்கு, டெண்டல் கிளினிக்கு. அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. எங்க நண்பர் டாக்டர் டி.கே. பிரபு பல் டாக்டர் தான். ஆனா பாக்குறது போனா ஹார்ட் ப்ராப்ளமா பாப்பாப்ல, கிட்னில ஸ்டோன் இருக்கா பாப்பாப்ல, லிவர் ஃபெயிலியரா பாப்பாப்ல. ஒரு பல் டாக்டருக்கு அவர் படிக்கும் போதே அனாட்டமி பிசியாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால லிவரை பத்தி, ஹார்ட்டை பத்தி, கிட்னியை பத்தி உங்களை விட என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறாருன்றது அவருக்கு தெரியும். அதை பத்தி நீங்க ஏன் கமெண்ட் பண்ணணும்? டாக்டர் டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் சகஜாலம் அறிஞ்ச டாக்டர். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. படுக்க போட்டு கிட்னியை திருடுறவங்களா விட்டுவிட்டு இப்ப வேற ஆள் கிடைக்காம இப்ப எங்க கிட்டயா? எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிரிப்பு டாக்டர் அவரு. நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. எங்க நண்பரை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு டாக்டரா தோணுதா? 2026 தெரியுங்க யாரை பார்த்து இந்த ஊரே சிரிக்க போகுதுன்னு. அடுத்து என்னமோ சொன்னீங்களே, அவர் தன்னைத்தானே எம்எல்ஏ நினைச்சிட்டு இருக்காரா? ஆமாங்க, அவர் ஆல்ரெடி எம்எல்ஏ ஆயிட்டாருங்க. மக்கள் மனசுல அவர் ஆல்ரெடி எம்எல்ஏ ஆயிட்டாரு. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால சாட்டை துரைமுருகன் ப்ரோ சோசியல் மீடியால பேசும்போது கொஞ்சம் கண்ட்ரோலா பேசுங்க.